நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் யோவானை ஞாபகப்படுத்தினார். யோவான் கிட்ட சொல்லி தான் சபைக்கு சொல்கிறார். யோவான் மூலமாய் சொல்லுகிறார். என்னென்ன, நான் தான் திறக்கிறவர், நான் திறந்துட்டேன்னா ஒருத்தரும் பூட்ட முடியாது. அப்போ யோவான் என்ன யோசிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை யோவான் என்ன யோசிச்சிருப்பான், ஆண்டவரே நானே அடைக்கப்பட்டு கிடக்கிறேன், நானே அடைக்கப்பட்டு கிடக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க பிலதெல்பியா சபையே, உன்னுடைய காரியங்களிலே யாரும் பூட்ட முடியாது, உன்னை அடைக்க முடியாது, நான் திறக்கிறவராக இருக்கிறேன். ஆனால் இதை சொல்கிறது யாருன்னா, யோவான் எங்கே இருக்காருன்னா அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கார். அடைக்கப்பட்ட இடத்துல. உங்ககிட்ட யாராயிலும் ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஜோம் பண்ணுங்க, ரொம்ப நெருக்கிறாங்க, நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ண உடனே அவங்களோட 2 லட்ச ரூபா கடன் தீர்த்துருவாங்க. அடுத்த வாரம் சொல்லுவாங்க, நீங்கள் ஜோம் பண்ணீங்க, அதே மாதிரி கர்த்தர் எனக்கு 2 லட்ச ரூபா தீர்த்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் 25,000 ரூபா தீர்க்க முடியாது. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்மளே அடைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொருக்கு வழிவாசல் திறக்கிற ஒரு வழிவாசலை தேவன் நம் மூலமாய் கொடுக்கிறார். ஒருவேளை 2024 வருஷம் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் இப்படி சந்தித்திருக்கலாம். பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், பிள்ளை பிறக்கும். ஆனால் நமக்கு என்ன பிறக்காது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் உண்டாகும்படியாய், வீடு கட்டும்படியாய் நாம் அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவங்க வீடு கட்டிடுவாங்க, ஆனால் நம்ம கட்ட முடியாது. நம்மளே யோசிப்போம், ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு, ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். கவனிங்க கவனிங்க, அவங்களுக்கு ஆண்டவர் திறந்தது உண்மைதான். ஆனால் நமக்கு எப்படி தெரியுங்களா, ஒருவரும் பூட்ட முடியாத ஒரு பர்மனண்ட் ஆண்டவர் திறப்பார் வாசலை. எந்த இடத்துல யோவான் அடைக்கப்பட்டு பத்மு தீவிலே இனிமேல் அவன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதபடிக்கு பத்மு தீவிலே அடைக்கப்பட்டாரோ, அதே இடத்திலே தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பரலோகத்தை திறந்து பரலோகத்துக்கு கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில் உலகம் அடைக்கிட்டோங்க, பரலோகம் நமக்கு வழிக்கு திறக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இந்த உலகம் எந்த அடைப்பை உண்டாக்குகிறதோ, உலகம் அடைச்சிருச்சு, ஆண்டவர் எப்படியாகலாம் அதை திறக்கணும், அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் அதை திறக்க மாட்டார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வழியாக தான் ஆண்டவர் நமக்கு வழி திறப்பாருன்ட்டு, கிடையாது. நீங்கள் நினையாத ஒரு வழியை திறப்பார். அந்த நினையாத வழி பிசாசுக்கும் தெரியாது, அவனால் பூட்ட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு பண்ணினவர் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்னுடைய அற்பமான நிலையை அவர் கவனிப்பார். நான் இருக்கிற இந்த அற்பமான சூழ்நிலையில் வேலைக்கு போகிறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சது திரும்பவும் போடுறேன், அதில் ஏதாயிலும் ஒரு 10 ரூபா சேர்த்து வச்ச உடனே யார் கண்டு தான் படுதோ தெரியல, உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடும் அந்த 10 ரூபா கூட. எதையுமே ஆண்டவர் நமக்கு உரிமையாக்காதபடிக்கு ஏதோ வெறுமையும் அந்நியனும் பரதேசி போல் இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யாரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உனக்கு ஒரு வாசலை திறப்பேன்.